சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று இருந்து இருவரில் ஒருவர் 7ஆம் அதிபதியாக வந்தால் திருமண வாழ்வு, இல்லற வாழ்வு, குடும்ப வாழ்வு சிறப்பில்லை. சரி, சிறப்பில்லைன்னு சொல்கிறீங்க, எப்படி அதை உறுதி செய்கிறது அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்தை உறுதி பண்ணுறதுக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்துட்டார்னா இந்த விஷயம் நடக்காது. இதே லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தால், அஸ்தங்கம், நீசம், வக்கரம், பலமிழந்து காணப்பட்டால், இந்த சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று அந்த இருவரில் ஒருவர் 7ஆம் அதிபதியாக வந்துவிட்டால், அதே தசாபுத்தி நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்வு, இல்லற வாழ்வு, குடும்ப வாழ்வு சிறப்பு இல்லைன்றத உறுதியாக சொல்லும். அதனால்தான் ஒரு விஷயத்தை உறுதி செய்கிறதுக்கு பல துணை விஷயங்களும் துணை விதிகளும் இந்த விஷயங்களை உறுதி செய்யும். சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா உடனே இல்லற வாழ்வு சரியில்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதை சரி பண்ணுறதுக்கு லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தால் கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம்.